வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 43. வலது கையை கன்னத்தில் ஊன்றியபடி தன் சுழல் நாட்காலியில் கௌரி அம்மாள் அமர்ந்திருந்தாள். கம்பளி பூச்சிகள் போல் அடர்ந்த இரு புருவங்களின் கீழ் மினுக்கிட்ட பெரிய கண்கள் இரண்டிலும் கடுமையானதொரு பாவம் குடிக்கொண்டிருந்தது. வெளிப்பார்வைக்கு அவைகள் அவ்வாறு தென்பட்டனவே ஒழிய, அது சமயம் அவள் உள்ளம் இரக்கவசப்பட்டு பாகாய் நெகிழ்ந்து விட்டிருந்தது என்ற ரகசியத்தை பகுத்தறிவற்ற மிருகமானாலும் ரஞ்சிதம் புரிந்து கொண்டு விட்டது. ஆகவே இடது கரத்தினால் தன் முதுகை மெல்ல வருடிய தன் எஜமானியை நன்றி பெருக்கோடு பார்த்து தன் அன்பை ngூ என்று ஈனத் துணியில் முனகி தெரிவித்து கொண்டிருந்தது. எதிரே மேஜை மீது தலையை தாழ்த்தி கொண்டு கண்ணீரை தாரை தாரையாக பெருக்கியபடி விக்கி அழுது கொண்டிருந்த அருணாவை வெகு நேரம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி அம்மாள். திடீரென்று கனவு நின்று வீழ்த்து கொண்டுவள் போல அவள் உணர்வு பெற்று கீழே குனிந்து, "சீ ரஞ்சிதம், சத்தம் போடாதே, சும்மா இரு" என்று அதட்டினாள். அதே வேகத்தில் அருணாவின் பக்கம் திரும்பி, "போதும் அழுதது, கண்களை துடைத்துக்கொள். ஆரம்பத்திலிருந்து நான் எதிர்பார்த்தது தான் நடந்துவிட்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு ஆச்சரியப்படவே இல்லை. ஆனால்" என்று கொஞ்சம் அதட்டலாக கூறிவிட்டு மேஜை மீதிருந்த மணியை அடித்தாள். சுழல் கதவுகளை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு ஒரு வேலைக்கார பெண் ஓடோடியும் வந்து நின்றாள். பீரோவை திறந்த அந்த பிளாஸ்கையும் கண்ணாடி டம்ளரையும் அப்படியே மருந்து பாட்டிலையும் எடுத்து வா என்று உத்தரவிட்டாள். கனப்பொழுதிலே அவள் கேட்ட பல சாமான்களையும் அந்த பெண் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு போனாள். ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது, அக்காவும் தங்கையும் பேசி வைத்து கொண்டது போல் பணக்கார வாலிபர்களாக பார்த்து காதலிக்க தொடங்கினீர்களே, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதன் விளைவு எனக்கு பிரமிப்பை உண்டாக்கவில்லை, எதிர்பார்த்தது தான். அசட்டு பெண்ணே, நன்றாக யோசித்து பார். பழனியப்ப கவுண்டர் செல்வ மகனின் அந்தஸ்தெங்கே? உன் குடும்பத்து அந்தஸ்தெங்கே? நொண்டி கழுதைக்கு சரிக்கினது சாக்கு என்பார்கள். அதே போல் இந்திராணி வீட்டை விட்டு ஓடினதை வைத்து கொண்டு இந்த விவாகத்தை நிறுத்திவிட்டால் லோகநாயகி அம்மாள். இல்லாவிட்டாலும் உன்னை ஒரு காலம் அந்த சுரேஷ்குமாரன் மணந்து கொண்டிருக்க மாட்டான். பல வருடங்கள் உலகத்திலே பல கோணங்களில் அனுபவித்து பல கஷ்டங்கள் எனக்கு தனிப்பட்டதொரு உதவியை செய்துவிட்டிருக்கின்றன. ஒரு புருஷனை ஒரு முறை பார்த்தால் எனக்கு போதும். அவன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக ஆலோசி பார்த்து அப்படியே படம் பிடித்தாற்போல் மனதில் உணர்ந்து கொண்டு விடுவேன். பழனியப்ப கவுண்டரின் செல்வகுமாரனை ஒரு முறை நான் ஒரு கூட்டத்திலே நிமிஷ நேர அசப்பிலை கவனிக்க நேர்ந்தது. முதுகெலும்பு இல்லாத எடுப்பார் கைப்பிள்ளை, அந்த சுத்த கோழை அவன் என்பதை ஒரே பார்வையில் அறிந்து கொண்டு விட்டேன். அந்த அம்மா லோகநாயகியுடன் எனக்கு பழக்கம் ஒன்றுமில்லாவிடனும் அவள் அழுத்தமான பேர்வழி என்பதை அறிவேன். ஆகவே இவையெல்லாம் வீட்டில் எழ இருந்த பெரிய யுத்தத்தை தடுக்க உதவிய தற்காலிகமான ஒரு ஏற்பாடு என்பதை புரிந்து கொண்டேன். எதிர்பார்த்தது நடந்துவிட்டது, அது கிடக்கட்டும். எதற்காக நீ இப்படி அழ வேண்டும் என்று அதட்டி கேட்டாள் கௌரி. என் இருதயம் சுக்கலாக உடைந்து விட்டதே, இனி நான் எவ்வாறு வாழ்வேன் என்று அருணா துயரத்துடன் அரற்றினாள். கௌரி அம்மாள் லேசாக சிரித்தாள். அசட்டு பெண்ணே, இது என்ன பேத்தல்? இருதயம் கண்ணாடியாலா செய்யப்பட்டிருக்கிறது? சுக்கலாக உடைவதற்கு கஷ்டங்களுக்கு கவிதை ஆடை போர்த்தி பகட்டாக கண்ணீர் வடிப்பதை விட்டு கண்ணை துடைத்துக்கொள். இந்த தலைவலி மருந்தையும் சூடான காப்பியையும் சாப்பிடு. அப்பா, பெரியம்மா, அக்கா, அண்ணன் சுரேஷ்குமாரன் இத்தனை பேருக்கும் சேர்த்து நீ இப்பொழுது அழுது விட்டிருக்கிறாய். கட்டாயம் உனக்கு காப்பியை சாப்பிட்டு விட்டு கட்டாயம் உனக்கு இதனால் இன்னும் சிறிது பொழுதில் தலைவலி ஏற்படும். காப்பியை சாப்பிட்டு விட்டு யோசித்துப்பார். அதனால் உன் அப்பா திரும்பி வந்து போகிறாரா? ஓடி சென்று மறைந்த அக்காவை கண்ணீர் கண்டுபிடித்து விடுமா? உன் பெரியம்மாவின் புத்தி தான் உடனே திரிந்து விடப் போகிறதா? ஆனந்தனை தான் சட்டம் மன்னித்து விடப் போகிறதா? எல்லாவற்றையும் விட இவ்வளவு நேரம் மனப்பந்தலை அடைந்து விட்டிருக்க போகும் சுரேஷ்குமாரன் உன் கண்ணீரை கண்டு மாலையை தூக்கி கொண்டு உன்னை மணக்க ஓடி வந்து விடப் போகிறானா? இவை ஒன்றும் நடக்கப் போவதில்லை. பின் வீணாக எதற்காக அழ வேண்டும்?
வேண்டாம் என்று நினைத்த மாத்திரம் அன்பை உதறிவிட்டுவிட சுரேஷ்குமாரின் ஒருவனுக்கு தான் உரிமை உண்டா? இவனை வேண்டாம் என்று கனப்பொழுதில் உதறி எறிய உனக்கு உரிமை உண்டு. பிறர் உணர்ச்சிகளை மதிக்காத எந்த ஒருவனுக்காகவும் நாம் நமது அரிய விலை மதிப்பெற்ற கண்ணீரை சிந்துவது தகவே தகாது. பாத்திரம் அறிந்துதான் பிச்சையிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதை போல் நமது உள்ளம் உருகி நைந்து கண்ணீர் வடிப்பதற்கு கூட நமது அன்புக்கும் பாத்திரமான ஆசாமி தகுதியுடையவராக இருக்க வேண்டும். அன்பானது விலை மதிப்பற்ற உணர்ச்சி. கண்மூடித்தனமாக தகுதியற்ற மனிதர்கள் மீது அதை வருஷிப்பது தவறு. அது ஒரு பாவம் என்று கூட சொல்வேன். ஆகவே அருணா, கண்ணீரை துடைத்துக்கொள். சுரேஷ்குமாரன் காதலை உதறி ஏறி உன் இருதயம் கண்ணாடி போல் பலவீனமாக இருந்தால் அதை கல் போல் கடினமாக்கிக்கொள். உன்னை பார்த்து யாரும் சிரிப்பார்கள், பழிப்பார்கள் என்ற அச்சம் இருந்தால் முகத்தை நிமிர்த்தி உலகத்தை தைரியமாக பார். கடந்ததை எல்லாம் ஒரே மூச்சில் மறந்துவிடு. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை மட்டும் தீவிரமாக சிந்தித்து தக்க முடிவுக்கு வா. ஆனந்தனை மீட்க வழி என்ன? அக்காவை கண்டுபிடிக்க என்ன முயற்சி செய்தல் வேண்டும்? இனி வாழ்வது எப்படி என்று உன்னை பற்றி தீர்மானி. அதை விட்டு கோழைகளான உன் பெரியம்மாவையும் சுரேஷ்குமாரனையும் ஏன் நினைந்து வருந்த வேண்டும் என்று பேசிக்கொண்டே போனாள். கண்களை துடைத்து கொண்ட அருணா அவளை நன்றியுடன் நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் வார்த்தைகள் மிக்க ஆறுதலை கொடுக்கின்றன. வீட்டிற்குள் நுழையக்கூடாதென்று பெரியம்மா கழுத்தை பிடித்து தள்ளிய பின்பு இவ்வளவு பெரிய பட்டணத்தில் நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் நான் என்ன கதியாயிருப்பனோ தெரியாது என்று பெருமூச்சறிந்தாள். அதுதான் தவறு. நீ அப்படி நினைக்கக்கூடாது. நான் இல்லாவிட்டால் இன்னும் யாராவது உனக்கு உதவி செய்ய தயாராக முன் வந்திருப்பார்கள். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும் இருந்துவிட்டால் நமக்கு உலகத்திலே தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று யாருமே தேவையில்லை. இந்த இரு குணங்களும் நாம் சென்ற இடமெல்லாம் வரவேற்பை தானே வலுவில் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வுலகில் வாழ்ந்துதான் தீருவேன் என்று தன்னம்பிக்கை உடைய எந்த ஒருவனையும் எவ்விதமான கொடுமைகளும் அழிக்க முடியாது. தன்னம்பிக்கை அதிகமுடைய பெண் நீ. உன்னை ஒருவித கஷ்டமும் அழிக்க முடியாது. பொய்யான போக வாழ்வில் சில நாட்கள் உனது உண்மை திறமை மறந்துவிட்டிருந்தாய். அவ்வளவுதான். சரி, நேரமாகிறது, எழுந்திரி என்றாள். ஆச்சரியத்துடன் அருணா அவளை உறுத்து பார்த்தாள். உன்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து போகப் போகிறேன். நீ என்னுடன் இந்த பட்டணத்திலேயே வசிக்கப் போகிறாய். ஆனால் உன்னை நான் என் வீட்டிலே பாரமாக வைத்து கொள்ளப் போவதில்லை. நீ என்னுடன் தங்கி காலம் கழிப்பதற்கு ஈடாக எனது கைப்பிரதிகளை மீண்டும் எழுதவும் என் பத்திரிகை மாதர் திலகத்தின் பொறுப்புகளை திருத்தவும் உன்னை அமர்த்தப் போகிறேன். கடைசியாக இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன். உன் தன்னம்பிக்கை ஜீவனுடன் உணர்ச்சி பெற்று இருக்க வேண்டுமானால் நீ யாரிடமும் எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. யாசகம் என்பது தன்னம்பிக்கையை கொன்றுவிடும் என்று கூறிவிட்டு உன் மூட்டைகளை தூக்கு சீக்கிரம் என்று கட்டளையிட்டாள். அருணா தன் பெட்டி படுக்கையை சுமந்து கொண்டு வந்து கௌரி அம்மாளின் பழைய மாடல் காரின் பழைய பின்னாசனத்தில் வைத்தாள். புயல் போன்று வேகமாக மாடிப்படிகளை ஒரே தாவலில் கடந்து பாய்ந்து வந்த ரஞ்சிதம் அருணாவின் தோல் மீது உராய்ந்தவனும் குபீர் என்று பாய்ந்து காரின் பின்னாசனத்தில் ஏறி தயாராக உட்கார்ந்து கொண்டது. அருணாவை தன் அருகில் அமர்த்தி கொண்டு கௌரி அம்மாள் சாரத்தியம் செய்ய தொடங்கினாள். தெருவிலிருந்து குண்டு குழிகளிலும் அனாயாசமாக வண்டியை செலுத்தபடி கௌரி அம்மாள் பேசிக்கொண்டிருந்தாள். அடுத்தபடியாக நீ செய்ய போது வருஷ லீவு முடிந்ததும் சிவசகரி கலாசாலையில் சேர்ந்து தொடர்ந்து உன் படிப்பை முடிப்பதாகும். கலாசாலை படிப்பதற்கு பணம் வேண்டும் என்று கவலைப்படாதே. ஏழை பெண்களுக்கு என்று பல உபகார சம்பளங்கள் இருக்கின்றன. நீ முயற்சி செய்தால் அவைகளில் ஒன்று கட்டாயம் உனக்கு கிடைக்கும். நானும் உன்னை போல் ஒரு காலத்தில் படிப்பதற்கு என்று அலட்சியமாக இருந்தால்தான். நல்ல வேலை, பிறகு புத்தி வந்து படித்தேன். மாதர் திலகம் பத்திரிகையை வெற்றியுடன் நான் நடத்த முடிவது எனது கல்வியின்
உதவியால் தான் என்றாள். சடக்கென்று கார் ஒரு சிறு குலுங்களுடன் நகரத்தின் மறுகோடியில் இருந்த ஒரு தோட்டத்திற்குள் தெரிந்த சிறிய வீட்டின் முன்பு நின்றது. இதுதான் நான் வசிக்கும் வீடு. இதுவரை நீ பார்த்ததில்லை. இங்கே என்னையும் எனது புதிய சமையல்காரியையும் தவிர யாரும் கிடையாது என்று கூறிவிட்டு கௌரி அம்மாள் இறங்கினாள். இடையிலிருந்த சாவினால் வாயிலின் இடதுபுறம் கூடப்பட்டிருந்த அறையை திறந்து, இது எனது ஆஃபீஸ் அறையாக உபயோகிப்பட்டது. இனி நீ உன்னுடையதாக உபயோகிக்கலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். புஸ்தகங்களும் பத்திரிகைகளும் நெருக்கமாக அடுக்கப்பட்டிருந்த அந்த சிறிய அறைக்குள் அருணா தன் சாமான்களை கொண்டு வந்து வைத்து கொண்டாள். பின்வரும் உள்ள ஸ்நான அறையில் சென்று சீக்கிரம் குளித்து ஆடைகள் மாற்றிக்கொண்டு வா, சாப்பிடுவோம், எனக்கு ஒரே பசி என்று கௌரி அம்மாள் கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டாள். போஜனத்தை விரைவில் முடித்துக்கொண்டு இருவரும் முன்பிருந்த சிறிய ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். வாசனை பாக்கை மெல்ல சுவைத்தபடி யோசனையில் ஆழ்ந்து போயிருந்த கௌரி அம்மாள் திடீரென்று அருணா பக்கம் திரும்பி, உன்னை பார்த்ததும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஞாபகத்தில் வந்தது. சேச்ச, என்ன மதியினம், நான் இதுவரை மறந்தே போனேன் என்று கூறிவிட்டு ஆவேசம் வந்தவள் போல் குதித்து எழுந்தாள். ஹாலின் மூலையிலே கிடந்த ஒரு மேஜை அறிக்கை ஒரு நாட்காலியை பறக்கென்று வேகமாக இழுத்து போட்டுக்கொண்டு தன் சட்டையில் சொருகியிருந்த பேனாவை உருவி எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தாள். திருமதி நளினி ரமாதேவி அவர்களுக்கு வணக்கம். உங்கள் பல்லாயிரக்கணக்கான அபிமானிகளில் நானும் ஒருத்தி என அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கலைத்திறனை வியந்து பெருமிதம் கொள்ளும் அபிராமி என்ற ஹோதாவில் தங்களுக்கு வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டி எச்சரிப்பது என் கடமை என நினைக்கிறேன். சமீப காலமாக தங்கள் பங்களாவுக்கு ஸ்ரீமான் அசோகன் என்பவர் அடிக்கடி விஜயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறேன். அவர் ஒரு பட முதலாளி என்றும் உங்களை கதாநாயகியாக வைத்து ஹாலிவுட்டிலிருந்து வந்த ஒரு வெள்ளைக்கார துறையுடன் கூட்டாக உலகமே விரும்பிக்கு போகிற ஒரு வர்ண நாட்டிய படத்தை எடுக்கப் போவதாகவும் பல வதந்திகள் உலவிக்கின்றன. இவை உண்மையானால் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் இந்த வஞ்சக உலகின் போக்கை கண்டு பிரமிக்க நேரும். ஸ்ரீமான் அசோகனின் சொந்த பெயர் அசோகன் அல்ல. அவர் தம்முடையதாக பாவித்து நடத்தும் செருப்பு கடை கூட அவருடைய சொந்த கடை அல்ல. ஹாலிவுட் எங்கிருக்கிறது என்ற பூகோள அறிவு கூட அவருக்கு சொந்தமில்லை. மூச்சு திணற, உடல் நோக, கால் எலும்போடைய மணிக்கணக்காக நர்த்தனம் செய்து பணத்தை சேமித்து வைத்திருக்கிறீர்கள். நெற்றி வீவை நிலத்தில் படிய கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணத்தை வர்ணப்படம், புகழ் என்று பெரும் வாய்ப்பந்தல்களைக் கண்டு மயங்கி விரயம் செய்து விடார்கள். தன் உடல் வசீகரத்தாலும் சாமர்த்தியமான பேச்சினாலும் பெண்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பொருளை பறித்து கொண்டு கடைசியில் அவர்களை கைவிட்டுவிடும் கயவர்கள் கோஷ்டியின் சேனாதிபதி இந்த அசோகன். அவனை நம்பாதீர்கள். நிலைமை மோசமாகிவிடும் என்று தெரிந்தால் இந்த ஸ்ரீமான் அசோகன் தங்களை மணந்து கொள்வதாக சட்டென தியாக உணர்ச்சியுடன் முன் வருவார். அதையும் நம்பி மோசம் போகாதீர்கள். அசோகன் இந்த உலகில் எந்த பெண்ணையும் மணந்து கொள்ள முடியாது. இதை பற்றி சந்தேகங்கள் ஏதும் எழுந்தால் மாதர் திலகம் பத்திரிகை ஆஃபீஸிற்கு நேரடியாக வந்து விசாரித்து போகலாம். இப்படிக்கு கௌரி அம்மாள் இதை முடித்ததும் இன்னொரு கடிதத்தை எடுத்து தொடர்ந்தாற்போல் பின்வருமாறு எழுத ஆரம்பித்தாள். அன்புள்ள மனோன்மணிக்கு வந்தனம். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க சந்தர்ப்பமில்லை. ஆனால் உங்களை நான் சில காலமாக அருணா என்ற பெண் மூலமாக அறிவேன். முன்பின் அறிமுகமில்லாத உங்களுக்கு நான் இந்த கடிதம் எழுத துணிவது ஒரு வழியில் தவறாக எண்ணப்படலாம். ஆனால் பெண் குலத்திற்கு சேவை செய்வது ஒன்றே வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ள நான் இது சமயம் உங்களை எச்சரிக்காது வாழாயிருப்பது தர்மமில்லை. ஆகவே துணிந்து இக்கடிதத்தை எழுதுகிறேன். இதனால் நீங்கள் மனதிற்கு ஆயாசம் ஏற்பட்டால் மன்னிக்க வேண்டுகிறேன். பழனியப்ப கவுண்டரின் மக்களின் விவாகம் முடிந்தவுடன் தொடர்ந்து தங்கள் திருமணமும் நடக்கிருப்பதாக ஒரு வதந்தி உலவுகின்றது. இந்த வதந்தி உண்மை என்றால் உங்களுக்காக நான் மெத்த பச்சுத்தாபப்படுகின்றேன். ஏனெனில் தாங்கள் ஆராயாது திருமணம் புரிந்து கொண்டு விட்டால் பலதார விவாக சட்டத்தின் கீழ் குற்றவாளியாகி பல தொல்லைகள் அனுபவிக்க நேரும். இதை விளக்கமாக கூறிவிடுகிறேன். பூர்வாசிரமத்தில் அசோகானந்த நாமம் ராமசாமி என்பது. செருப்பு கடை வைக்கும் முன் இவர் துணிக்கடை ஒன்றில் குமாஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். பழக்கடை, பூக்கடை, செருப்பு கடை என்று இவர் தொழில் நிமிஷத்திற்கு நிமிஷம் சந்தர்ப்பம் போல் மாறும் தன்மையுடையது. பிறர் பொருள்களை கவர்ந்து பிறர் வாழ்க்கையில் புல்லுருவியாக வாழ்வதும் இளம்பெண்களை ஏமாற்றி இன்புறுவதும் அசோகனின் தனி சிறப்பாகும். உங்களை போன்று
போன்ற மிகவும் கௌரவமான குடும்பத்திற்குள் இந்த புல்லுருவி நுழைந்து விட்டதே என்று எனக்கு ஏற்பட்ட வருத்தம் கொஞ்சம் நஞ்சமில்லை. அசோகன் என்ற பெயரே உண்மை பெயர் அல்ல. அதே போல அவரது குடும்ப வரலாறும் பொய். முருகர் ஜமீன்தாரின் முதுகை கூட இவர் கண்டவர் அல்ல. அசோகன் பேசுவது செய்வது அனைத்தும் பொய். விளங்கச் சொன்னால் பொய்யே உருவாக உள்ள மனிதன் இந்த அசோகன். இந்த பரந்த உலகில் இந்த அசோகனை விட பொய் பேசுகிறவர்களும் சூதாடி திரியும் மோசக்காரர்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் நான் இந்த ஒரு ஜீவனை கண்டு துயரப்படுவானேன் என்று தாங்கள் கேட்கலாம். இந்த அசோகன் தனது வாழ்க்கைக்காக மற்ற மனிதர்களிடம் பொய் பேசி வஞ்சகம் செய்து வாழ்ந்தால் நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் இவர் தனது ஜாலங்களுக்கும் மோசங்களுக்கும் உலகம் அறியாத யவன பெண்களையே பலியாக கொண்டு வாழ்வதை காண என் உள்ளம் கொதிக்கின்றது. அதை தடுக்கவே பெண் குலத்திற்கு இவ்வகையில் சேவை செய்யவே கடிதம் எழுதினேன். ஸ்ரீமான் அசோகன் உங்களை ஒரு காலம் மணக்க முடியாது. அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி உயிருடன் இருக்கிறாள். இந்த உண்மையை ஒரு காலம் மறுக்க முடியாது. திடுக்கிடும் இந்த செய்தியை தங்களுக்கு தெரியப்படுத்துவது பற்றி மெத்த வருத்தமடைகிறேன். மன்னிக்கவும். தங்கள் உண்மையுள்ள கௌரியம்மாள். இரு கடிதங்களையும் தனித்தனியே கடித உரையில் இட்டு விலாசமிட்டு அவைகளை பத்திரமாக உற்றி மூடினாள். அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு அருணா அருகில் வந்து, இந்த இரு கடிதங்களும் ஒரு அயோக்கியன் இந்த லீலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றன பார் என்று பெருமையாக பேசிவிட்டு அவைகளை தபாலில் சேர்க்கும்படி சமையல்காரியிடம் கொடுத்து அனுப்பினாள். 2 தினங்கள் சென்றன. ஆஃபீஸ் அறையில் கௌரி அம்மாளும் அருணாவும் எழுத்து வேலையில் மும்மரமாக ஈடுபட்டிருந்த சமயம் கொஞ்சமும் மரியாதையின்றி சுழல் கதவை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு பெருமூச்சு வாங்க மனோன்மணி வந்து நின்றாள். சிவந்த அவள் முகத்தையும் கண்களில் பொங்கி நின்ற கோபத்தையும் கண்ட கௌரி அம்மாள் அருணாவிற்கு ஜாடை செய்து அப்பால் செல்லும்படி கட்டளையிட்டு விட்டு, உட்காருங்கள், தாங்கள் தானே பழனியப்ப கவுண்டர் வீட்டை சேர்ந்த மனோன்மணி என்பவர்கள் என்று வினவினாள். நெற்றி மீது அரும்பிய வியர்வியை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டு ஆங்காரத்துடன் பெருமூச்சிருந்த மனோன்மணி, ஆமாம், தாங்கள் தான் கௌரி அம்மாள் என நினைக்கிறேன். ஆமாம், இந்த கடிதத்திற்கு என்ன அர்த்தம்? ஏனாக மனத்தை குழப்பி என்னை பயமுறுத்தியிருப்பதற்காக உங்கள் மீது நான் வழக்காட நேரிடும் என்று கோபத்துடன் கூச்சலிட்டாள். அவளை அலட்சியமாக ஏற இறங்க உற்று கவனித்த கௌரியம்மாள் பதிலுக்கு நகைத்தாள். உங்களை வீணாக பயமுறுத்துவதால் எனக்கு எவ்வித லாபமும் இல்லை. அதற்கு தாங்கள் எனக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றாள். அசோகன் ஏற்கனவே விவாகமானவர் என்று இதில் எழுதியிருக்கிறீர்கள். அது உண்மை என்றால் உங்களால் நிரூபிக்க முடியுமா? அவர் மனைவி உயிருடன் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்கள். அவளை எனக்கு காட்ட முடியுமா என்று கோபத்துடன் கேட்டுவிட்டு தனது வலது கையால் மேஜையை ஆத்திரமாக தட்டினாள் மனோன்மணி. அசோகன் ஏற்கனவே விவாகமானவர் என்பதை நிரூபிக்க முடியும். அவர் மனைவி உயிருடன் இருப்பதோடு அல்லாமல் அசோகனின் துஷ்ட லீலைகளுக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறாள் என்பதை நிரூபிக்க முடியும். அவள் மட்டும் பயமுறுத்தலுக்கும் கெஞ்சலுக்கும் பயந்து அசோகனுக்கு விவாகரத்து அளித்திருந்தால் இதுவரை அவர் ஒரு அர்ஜுனனாக மாறியிருப்பார். கள்ளம் கபடமற்ற பெண்களை இவரது மோசமலை நின்று காப்பாற்றும் ஒரே நோக்கத்துடன் அவர் மனைவி அவருக்கு விவாகரத்து அளிக்க மறுத்துவிட்டிருக்கிறாள் என்று கூறி முடித்த கௌரி சாவதானமாக இரும்பு பீராவை அணுகி அதை திறந்து தட்டுகளில் கொஞ்ச நேரம் ஏதோ ஆராய்ந்தாள். கடிதங்களின் சுமைகளுக்கு அடியில் கிடந்த ஒரு படத்தை இழுத்து எடுத்து மனோன்மணி அருகே வந்து அதை நீட்டி, இதை பாருங்கள், பிறகு உங்களுக்கு சந்தேகம் தீரலாம் என்றாள். மனக்கோலத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தம்பதியின் படத்தை வியப்புடன் உற்று கவனித்தாள் மனோன்மணி. அவளது நெஞ்சு பதைத்தது, உடல் நடுங்கியது. உண்மையா? இது உண்மையா என்று நாக்குழற வினவினாள். அவளது தொண்டையை துக்கம் இரும்புக்கரம் போல் அழுத்தி கொண்டு விட்டது. கசப்பான உண்மைதான். ஸ்ரீமான் அசோகன் என் கணவர் கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் அருகே போய் நின்றாள் கௌரி அம்மாள். மனோன்மணியின் கண்ணீரை காண அவளுக்கு மெத்த சங்கடமாக இருந்தது. அத்தியாயம் 44. பழனியப்ப கவுண்டர் வீட்டு திருமணம் முடிந்து ஒரு வார காலம்தான் சென்று விட்டிருந்தது. விவாகத்தை தொடர்ந்து மணமக்கள் 4வரும் வெளியூர்களுக்கு உல்லாச பிரயாணம் சென்றிருந்தார்கள். திருமணத்திற்கு வராத தவறிவிட்ட அன்பர்களும் நண்பர்களும் கல்யாணம் விசாரிக்க ஆறாமர வந்தபொழுது மணமக்களை காணாது ஏமாந்து போய்விடாதிருக்க அவர்களுக்கு வந்த திருமண பரிசுகளையாவது கண்டு கழித்து விட்டு போகட்டும் என்ற நோக்கத்துடன் மனோன்மணி அவைகளை பங்களாவின் முன்ஹாலில் ஒழு பொம்மைகள் போல தட்டுகளில் அலங்கரித்து பரப்பி வைத்திருந்தாள். விலை உயர்ந்த ஆபரணங்களும்
தங்க வெள்ளி பாத்திரங்களும் அவைகளில் அதிகம் கலந்திருந்ததனால் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள ஹாலின் இரு பக்கங்களிலும் துவார பாலகர்களைப் போல் இடையில் கூரிய கத்தி செருகி கொண்டு கடுமையான முகபாவத்துடன் இருந்த இரு கூர்க்கா சேவர்களை காவல் வைத்திருந்தாள். அன்று காலை பொழுது நன்றாக விடுவதற்குள் அசோகன் தன்னுடைய பச்சை நிற புதிய மாடல் காரை கொண்டு வந்து கவுண்டர் பங்களாவின் வாயிலில் கம்பீரமாக நிறுத்திவிட்டு அது நின்று புது மாப்பிளை போல் உல்லாசமாக இறங்கி வந்தான். சில நாட்களாக தனது முகஸ்துதிகளாலும் சாகசம் நிறைந்த பேச்சுக்களாலும் கவுண்டர் அவர்களின் நன்மதிப்பை அவன் பெரிதும் கவர்ந்திருந்தான். ஆதலின் அவனுக்கு பங்களாவில் செல்வாக்கு அதிகரித்திருந்தது. இந்த நல்ல சமயத்திலே கவுண்டர் மக்களுக்கு திருமணம் வந்து சேர்ந்து கொண்டது அவனது அதிர்ஷ்டமும் எனலாம். வந்த விருந்தினர்களை உபசரிப்பது, விருந்துகளுக்கு சாமான் வாங்கி போடுவது போன்ற பல்வேறு அலுவல்களுக்கு தன்னை கவுண்டர் தேர்ந்தெடுக்கும்படி அவரிடம் மிகவும் குறைவாக நடந்து கொண்டிருந்தான். அதன் பயனாக அவனது பொருளாதார நிலைமை திடீரென்று ஒரு நாளில் அபாரமாக உயர்ந்து வளர்ந்து விட்டிருந்தது. சம்பந்தி அவர்களுக்கு விருப்பத்திற்கு புடலங்காய் வாங்கிய கணக்கில் 10,000 ரூபாய்கள், இளநீர் வாங்கிய கணக்கில் 7,000 அந்த விருந்தினர்களை திருப்பி காரில் கொண்டு வீடுகளில் சேர்ப்பிக்க பெட்ரோல் செலவு 70,000 என்று பொய் கணக்குகளை மடக்கி மடக்கி எழுதி கவுண்டரின் கேஷியரிடம் சமர்ப்பித்து ஒவ்வொரு ஐட்டத்திலும் 175% சொந்த கணக்கில் லாபம் சேர்த்து குவித்து கொண்டிருந்தான். தனது புதிய நாட்டிய சிநேகிதியை கதாநாயகியாக வைத்து கலர் படம் தயாரிப்பது என்றும் அதை உலகம் முழுவதும் விநியோகித்து ஒரே நாளில் சினிமா உலகிலேயே குபேரனாகிவிடுவது என்றும் அவன் பெரியதொரு எவரெஸ்ட் திட்டம் ஒன்றை மனதிற்குள்ளே போட்டிருந்தான். மேனி அலங்காது, நெற்றி வியர்வை நிலத்திலே படியாது கவுண்டர் பணத்தை வாரி இறைத்து கொண்டிருந்ததனால் அவன் உள்ளத்திலே துணிவும் பேச்சிலே உற்சாகமும் அபரிவிதமாக பெருகி போயிருந்தன. மனோன்மணியை நல்லவள் என்று பெயரெடுக்கும்படி பங்களா வேலைக்காரர்களை அதட்டி மிரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தான். அவனை தொலை தூரத்தில் கண்ட மாத்திரம் யமதூதன் வந்துவிட்டான் என்ற அளவிற்கு வேலையாட்கள் வஞ்சும்படி அவனது செல்வாக்கு ஓங்கிவிட்டிருந்தது. ஒரு சில வேலைக்காரர்களுக்கு மட்டும் இவன் யார், இவனுக்கு கவுண்டர் வீட்டில் இவ்வளவு சலுகை ஏன் என்று இடையிடையே சந்தேகங்கள் எழுது கொண்டிருந்தது வாஸ்தவம். ஆனால் அவர்கள் தங்கள் மனகசப்பை வார்த்தைகளால் வெளியிடவே முடியவில்லை. கவுண்டரும் அவரது சகதர்மனியும் அசோகனுக்கு அவ்வளவு அதிகாரமும் கொடுத்திருக்கையில் ஏழை வேலைக்காரர்கள் அவனை எவ்வாறு எதிர்த்து பேச இயலும்? வலது கை விரல் இடுக்கில் புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை லாவகமாக பிடித்து கொண்டு இடது கையை நிஜார் பையில் நுழைத்த வண்ணம் உல்லாசமாக வாயில் முன்னால் போட்டிருந்த கொட்டார பந்தல் அருகே வந்து நின்றான் அசோகன். பந்தலை பிரித்து கொண்டிருந்த ஆட்களை ஒருவாறு உறுத்து பார்த்துவிட்டு, கொஞ்சம் நிதானமாக காரியம் நடக்கட்டும், தாறுமாறாக கீற்றுகளை கிழித்து போடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன, உங்கள் பாட்டன் வீட்டு துட்டா பாழாகுது என்று அதட்டிவிட்டு மிடுக்காக உள்ளே சென்றான். மாடி அறையில் கண்ணாடி மண்பல் லோகநாயகம்மாள் அமர்ந்திருந்தாள். தன் ஆசை மக்களுக்கு தக்க இடங்களில் இனிதாக விவாகம் நடந்தேறிவிட்டதில் அவள் முகத்தில் திருப்தியும் மகிழ்ச்சியும் பொங்கிக் கொண்டிருந்தன. காலை பலகாரம் மறந்துவிட்டு வெளியே போக சுத்தம் செய்து கொண்டவராக பழனியப்ப கவுண்டர் உள்ளே வந்தார். லோகா, நான் வரட்டுமா? நீ என்ன சொன்ன? எனக்கு அதற்குள் மறந்து விட்டது என்று மிகவும் அன்புடன் வினவியபடி அவர் தமது வழுக்கை தலையை தடவி கொண்டார். கண்ணாடி நின்று திரும்பிய லோகநாயகி தன் கணவரை அன்றுதான் முதலாக பார்க்கும் புதிய மணப்பெண் போல் நாணி கொண்டு லேசாக சிரித்தபடி, கைக்குட்டியிலே முடி போட்டுக்குங்க, மறக்காது வழியிலே உங்கள் சின்ன மைத்துனர் வீட்டிலே இறங்கி இன்று இங்கே விருந்து சாப்பிட நாம் அழைத்ததை ஞாபகப்படுத்துங்க என்றேன். உங்களுக்கும் உடனே மறந்து போச்சு என்றால் பரிகாசமாக. இப்போ ஞாபகம் வந்துவிட்டது. சரி, நான் வரட்டுமா? விருந்தின் போது நான் வர தாமதமானாலும் நீ அவர்களுக்கு சீக்கிரம் இலையை போட்டுவிடு என்று அன்பாக ஒரு கட்டிலை இட்டுவிட்டு அவர் புன்முறுவல் செய்த வண்ணம் தமது அங்க வஸ்திரத்தை உதறி தோல் மேல் போட்டுக்கொண்டு வெளியேறினார். இந்த காட்சியை கண்ட மனோன்மணியின் வயிறு அனலாக பற்றி எறிந்தது. அத்தையம்மாவுக்கு எத்தனை அதிர்ஷ்டம்! கையிலும் கழுத்திலும் காதுகளிலும் மின்னும் வைரங்கள் போதாதென்று இத்தனை வயதிலும் அன்பு குறையாத கணவன் புருஷனை கண்டதும் வயதை கூட மறந்து புது பெண் போல் மினுக்கி குலுக்கி அளவா பேசுகிறார்கள் அத்தையம்மாள் என்று தனக்குள் எண்ணிய மனோன்மணிக்கு அது சமயம் தன் நிலைமையை பற்றி நினைப்பு எழுந்தது இயற்கையே.
கௌரி அம்மாளை சந்தித்து விஷயங்களை அறிந்தவுடன் ஏற்பட்ட பதட்டத்திலே உடனே அசோகனின் உண்மையை விசாரித்திட வேண்டும் என்று அவளுக்கு ஆத்திரமும் பதட்டமும் ஏற்பட்டிருந்தன. ஆனால் அவ்வாறு தன் சந்தேகத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அவளுக்கு சந்தர்ப்பங்களே இல்லை. வரப்போகும் திருமணத்திலே கவுண்டர் பங்களா அப்பொழுது இரண்டு கொண்டிருந்தது. புடவை கடைக்கும் பாத்திர கடைக்கும் பறந்து கொண்டிருந்த லோகநாயகி அவளை சற்று நின்று மூச்சு வாங்கக்கூட அனுமதிக்காது ஓட ஓட வேலை ஏவி கொண்டிருந்தாள். மேலும் கல்யாண சந்தடியில் அசோகனும் அவள் கண்களுக்கு தென்படாமல் வீட்டை சுற்றி வழியே வந்து கொண்டிருந்தான். எதேச்சியாக நேருக்கு நேர் பார்க்க நேர்ந்த பொழுது ஒரு அசட்டு புன்முறுவலை அள்ளி வீசிவிட்டு பேச பொழுதில்லாதவனாக தன் காரியங்களில் கருத்துடன் மின்னல் புல் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்தான். ஒரு வழியாக தன் கூந்தல் அலங்காரத்தை முடித்து கொண்ட லோகநாயகி அவள் பக்கம் திரும்பி, மனோ, உனக்கு செய்து கொடுத்திருந்தேனே சிவப்பு கல் அட்டிகை, அதை எடு. அதை போல நம்ம சம்மந்தி வீட்டு பெண்களுக்கு அட்டிகை வேண்டுமாம். நகை கடைக்கு மாதிரி காட்ட எடுத்து கொடு என்றாள். இதை கேட்டதும் மனோன்மணி திடுக்கிட்டு போய்விட்டாள். அத்தையம்மாளிடம் உண்மையை சொல்ல அவளுக்கு பயமாக இருந்தது. அதே சமயம் ஐயோ, ஏமாந்து விட்டோமே என்ற அவள் மனம் துடியாக துடித்து கொண்டது. மனோன்மணி சுபாவத்திலே மிகவும் கெட்டிக்காரிதான். எனினும் அசோகனது அழகிலும் சாகசமான பேச்சுகளிலும் மயங்கி தன் புத்தியை பறிகொடுத்து விட்டிருந்தாள். அவன் மீது கொண்டிருந்த காதல் மயக்கத்தில் அவனை முழுவதும் நம்பி அத்தையம்மாள் அதுவரை தனக்கு செய்து போட்ட ஆபரணங்கள், தான் தெரிந்தும் தெரியாமல் திருடியும் சேர்த்திருந்த பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அவன் வசம் ஒப்படைத்து விட்டிருந்தாள். நகைகள் அனைத்தையும் பணமாக்கி கையில் வைத்து கொள்வதுதான் நலம். அப்பொழுதுதான் சுலபமாக வெளிநாடு செல்ல முடியும் என்று கூறிய அசோகன் அவைகளை அப்போது கொண்டு கடைகளில் விற்று தொலைத்திருந்தான். கல்யாணம் செய்து கொள்ளப் போகிற மனிதனிடம் அவநம்பிக்கை காட்டக்கூடாது என்று எண்ணி சிரமப்பட்டு இடையே சில சமயம் தோன்றிய சந்தேகங்களை தானே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் கௌரி அம்மாளை சந்தித்த பிறகு அவள் பஞ்ச பிராணனும் ஒடுங்கிவிட்டிருந்தது. உண்மையில் அசோகன் கௌரி அம்மாளின் கணவனாக இருந்தால் மனோன்மணி அவன் ஒரு காலம் மணந்து கொள்ள முடியாது. அப்படியானால் அவள் பணத்தின் கதி தனக்குள் பலவும் எண்ணி கலங்கி போன மனோன்மணி அந்த அட்டிகையை நளினி கல்யாணத்தின் போது அவள் பெட்டியில் வைத்ததாக ஞாபகம். இப்போது அது எங்கிருக்கிறதோ தேடியாக வேண்டும் என்று உளறி கொட்டினாள். தன் கூந்தல் சிங்காரத்தை கண்ணாடியில் பலமுறை பார்த்து தனக்குள் பூரித்து போன லோகநாயகி அவளுடைய தடுமாற்றத்தை கவனிக்கவில்லை. என்னவோ மனோ, உனக்கும் வர வர ஞாபக மருதி அதிகரித்து கொண்டு போகுது. எனக்கும் வயசாகிட்டது என்று சுள் கொட்டி விட்டு எழுந்து கீழே இறங்கி சென்று விட்டாள். பீரோ கதவை மூடிவிட்டு ஜன்னல் அருகே வந்து நின்ற மனோன்மணி தோட்டத்தை எட்டி பார்த்தாள். பங்களாவின் பின்பக்கம் இருந்த அசோகன் உல்லாச நடையுடன் பங்களா ஹாலுக்குள் நுழைவதை கண்டாள். வெறுப்பு என்று விவரிக்க முடியாத ஒரு புதிய உணர்ச்சியினால் அவள் உடல் முழுவதும் கிடுகிடுவென்று நடுங்கியது. இவ்வெப்படியும் இன்று உண்மையை தெரிந்து கொண்டு விடுவது என்று தனக்குள் ஆத்திரத்துடன் முணங்கிக் கொண்டு மாடிப்படைகளை தாவி கடந்து கீழே ஓடி வந்தாள். முன் ஹாலில் வாயிலில் இரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கூர்க்கா சேவகர்களை மிகவும் அலட்சியமாக நோக்கினான். அசோகன் ஹாலுக்குள் அந்த சமயம் யாரும் இருக்கவில்லை. காலையில் பல் கூட விளக்காமல் ஏன் தீவிட்டின் தடியர்களாக நிற்கிறீர்கள்? போங்கள், முகத்தை கழுவி பலகாரம் சாப்பிட்டு விட்டு வாருங்கள். அதுவரை இங்கு வேறு யாரையாவது காவல் போட்டுக்கொள்கிறேன் என்று கடுமையான குரலில் அதட்டினான். அந்த இரு சேவர்களும் தயக்கமாக அங்கிருந்து அப்பால் சென்றனர். சட்டையின் கழுத்து மடிப்பை சரிப்படுத்திக் கொள்கிறன் போல் கண்களால் நாலாபுறமும் ஆராய்ந்துவிட்டு அவசரமாக ஹாலுக்குள் நுழைந்து பரிசுகள் வைத்திருந்த மேல் தட்டில் ஜெகஜோதியாக மின்னிய வைர மாலையை எடுத்து டபக்கென்று தன் நிஜார் பைக்குள் திணித்து கொண்டான். 4-5 தினங்களாக அந்த மாலை அவனது கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. பரிசு பொருள்களில் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அது ஒன்றுதான். மாலையிலிருந்து ஒவ்வொரு கல்லும் சுண்டக்காய் பரிமாணம் இருந்தது. வடக்கே இருந்த கல்யாணத்துக்கு வந்த ஜமீன்தார் ஒருவர் தமது கவுண்டர் மகளுக்கு தங்கள் குடும்பத்திலே பல காலமாக இருந்த அந்த விலை மதிப்பெற்ற வைர மாலையை பரிசாக அளித்திருந்தார். அதை எப்படி கவர்ந்து கொண்டு விடுவது என்று 4-5 நாட்களாக அசோகன் திட்டமிட்டு வீட்டை வட்டமிட்டு கொண்டிருந்தான்.
யாரும் காணாத சமயம் தலுக்காக காரியத்தை நிறைவேற்றிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் உடலை நெளித்து கொண்டு வாயை திறந்து ஹாவென்று இரசலிட்டு கூட்டாய் விட்டு கொண்டு நின்ற அவன் வாய் டபார் என்ற அதிர்ச்சியுடன் மூடிக்கொண்டது. சப்தம் விடாது பூனை போல் நடந்து வந்த மனோன்மணி அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அப்பப்பா, நீ ஊரில் இருக்கிறாயா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறதே என்று பக்கட்டாக பேசிவிட்டு மோகன புன்னகை செய்தான். கையும் களுவுமாக அவனது திருட்டு நடத்தையை கண்டுவிட்ட அதிர்ச்சியில் மனோன்மணியின் உள்ளம் சில்லிட்டு போயிருந்தது. அதை இப்படி கொடுங்கள், உங்கள் நிஜார் பைக்கு ஏன் இந்த சிரமம் என்று குரோதமாக கேட்டுவிட்டு கையை நீட்டினாள். ஒரு கணம் அசோகன் அரண்டு போய்விட்டான். எனினும் தன் நிலையை உடனுக்குடன் சமாளித்து கொண்டு உரத்து கடகடவென நகைத்தான். நீ மாடியிலிருந்து இறங்கி வருவதை கவனித்தேன். நீ எவ்வளவு தூரம் இந்த பரிசுகளை கட்டி காவல் செய்கிறாய் என்பதை பரிசோதனை செய்யவே சட்டென இந்த மாலையை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டேன். நீ எனக்கு மேல் கண்குத்தி பாம்பாக காவல் செய்கிறாயே என்று கூறிவிட்டு தனக்கே உரித்தான ராட்சச சிரிப்பு ஒன்றை சிரித்தான். இந்தா, பத்திரமாக நீ அதை மீண்டும் இருந்த இடத்திலே வைத்துவிடு என்று கூறிவிட்டு இஞ்சார் பையில் ஒளிந்து கிடந்த மாலையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவனது சிரிப்பையோ பேச்சையோ மனோன்மணி லட்சியம் செய்யவில்லை. மாலையை வாங்கி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு, இது மாதிரி நீங்கள் இந்த வீட்டில் இரண்டாவது முறையாக விளையாடுகிறீர்கள் இல்லையா என்று விஷமமாக ஆத்திரத்துடன் கேட்டாள். கிராப்பு தலையை நாசுக்காக தடவி கொண்டு நின்ற அசோகன் அவளை திடுகிட்டு நிமிர்ந்து பார்த்தான். காதலும் கனிமும் பொங்கி நிற்கும் அவளது கண்களில் கடுமை நிறைந்திருப்பதை கண்டதும் அவனுக்கு சிறிதும் அச்சமாகத்தான் இருந்தது. மனோ, நீ ஏதோ கோபமாக இருப்பது போல் காண்கிறது. நீ சொல்வது விளங்கவே இல்லை என்று வியப்புற்றுவன் போல் சொன்னான். உங்களுக்கு விளங்காவிட்டால் எடுத்து சொல்கிறேன். சில மாதங்களுக்கு முன் ஒரு முறை என் கைப்பையிலிருந்து 2000 ரூபாய் காணாமல் போயிற்று. ஞாபகம் இருக்கிறதா? அதை அருணா எடுத்துக்கொண்டு விட்டதாக அவள் மீது பழி சுமத்தீர்கள். அதை யார் எடுத்துக்கொண்டார்கள் என இப்போது எனக்கு நன்கு தெரிகிறது. பட்ட பகலில் கொஞ்சமும் அஞ்சாது எல்லார் கண்களிலும் மிளகாய் பொடி தூவிவிட்டு பணத்தையும் ஆபரணங்களையும் சடக்கென்று திருடிக்கொள்ளும் தனிப்பட்ட திறமை தங்கள் ஒருவருக்கு தான் உரித்தானது என்பதை இன்று கண்கூடாக கண்டறிந்து கொண்டேன். பாவம் அந்த பெண் அருணா. வீணாக அவள் மீது நானும் பழி சுமத்தினேன் என்றால் வெறுப்பு நிறைந்த குரலில் மனோன்மணி. திடீரென்று உனக்கு அருணா மீது அனுதாபம் பொங்கி வழிகிறதே. அடடா, அருணா திருடி அவள் அப்பன் ஏழை, அவள் அக்கா வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாள் என்று பல அவதூறுகளை சொல்லி உன் அத்தை மனத்தை கலைத்து சுரேஷ் மனத்தை கலவரப்படுத்தி நடக்க இருந்த அவர்கள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு அதில் குதூகலமும் அடைந்தாயே. இப்பொழுது திடீரென்று ஏன் இந்த அனுதாபம் என்று இகழ்ச்சியாகவும் கடுமையாகவும் திருப்பி கேட்டான் அசோகன். மனோன்மணியின் முகம் ரத்தம் என சிவந்து போயிற்று. அவளது நெஞ்சி படப்படுத்தது. மனிதர்களில் கடைப்பட்ட ஒரு கயவின் மீது கரை காணாத காதலை இதுவரை வீணாக்கி விட்டோமே என எண்ணி கொண்டவள், போதும், உங்களிடம் இது சமயம் நான் வேறு யாரை பற்றியும் பேச விரும்பவில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன் என்றால் ஆவேசமாக. அசோகன் அலட்சியமாக சிரித்தான். கொள்ளையடிக்கும் கலை உன்னிடமிருந்து தான் எனக்கு நோய் போல் துத்தி கொண்டிருக்க வேண்டும். வீட்டுக்குள் உற்ற பெண்ணாக உலவிக்கொண்டு நீ திருடி சேர்த்த நகைகள், பணம், பொருள்கள், இதை பற்றி நான் யாரிடம் முறையிட முடியும் சொல் என்று ஏளனமாக கேட்டான். எங்கள் வீட்டுக்குள் 1000 அட்டூழியங்கள் நடக்கலாம். அதை பற்றி கேட்க நீ யார் என்று அதட்டினாள் அவள் பதிலுக்கு. நான் உன் காதலன் அதனா என்று அவன் உரிமையாக பேசி முடிக்கும் முன், அந்த வார்த்தையை இனி வாயாலும் உச்சரிக்க வேண்டியதில்லை, கேட்க நாரசமாக ஒலிக்கிறது என்று வெறுப்புடன் பகர்ந்துவிட்டு தன் காதுகளை கைகளால் அருவறுப்பாக புத்தி கொண்டாள். அசோகன் அவளை குரோதமாக உற்று பார்த்துவிட்டு சிகரெட் ஒன்றை மௌனமாக பற்ற வைத்து உறிஞ்சி குடிக்க தொடங்கினான். மிஸ்டர் அசோகன், உங்கள் உண்மை பெயர் என்ன என்பதை நான் அறிவேன். உங்கள் மனைவி கௌரி அம்மாள் என்னிடம் எல்லாம் விவரமாக கூறிவிட்டாள். கல்யாணமாகாத பிரம்மச்சாரி என்றும் முருகூர் ஜமீனின் வாரிசு என்றும் எவ்வளவு பொய்களை என்னிடம் கூறினீர்கள் என்று ஆத்திரத்துடன் பற்களை கடித்த மனோன்மணி பேசி முடிக்கும் குறுக்கிட்ட அசோகன், அதனால் இப்பொழுது குடி என மூழ்கிவிட்டது. நீ மட்டும் என்னிடம் எத்தனை பொய் சொன்னாய்? உனக்கு வயது 28 என்று ஒரேடியாக புழுகினாய். பவுடருக்கு பின்னால் மறைந்திருக்கும் உன் முக சுருக்கங்களும் கருப்பு பூச்சியில் நெளிந்து கொண்டிருக்கும் நரைத்த கூந்தலும் உனக்கு 38 வயதாகிறது எனக்கு எப்பொழுது அறிவித்துவிட்டன. பொய் பேசுவது பெண்களின் ஏகபோக உரிமையோ என்று இகழ்ச்சியாக கேட்டான்.
மனோன்மணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் மல்கியது. ஐயா அசோகன், நீங்கள் விரும்பினாலும் சட்டம் இடம் கொடுக்காது என்பது ஒரு புறம் இருக்க, உங்கள் உண்மை குணம் தெரிந்ததும் என்னால் இனி சனம் கூட அன்பை ஏற்கவே முடியாது. ஆகவே நான் உங்களை மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். தயவுசெய்து இதுவரை தங்களிடம் கொடுத்துள்ள பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். அவ்வளவுதான் நான் தங்களிடம் பேச விரும்பியது என்றால் திணறிக்கொண்டு பயங்கரமாக இடிந்து விடும் போல் கடகடவென்று கோரமாக நகைத்தான் அசோகன். பணமா? பணம் ஏது? யாருடையது? ஒன்றுமே விளங்கவில்லையே என்று ஆர்ப்பரித்தான். மனோன்மணிக்கு சினத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கண்கள் இரவும் கோபத்தில் சிவக்க அவனை எரித்து விடுகிறவள் போல் உறுத்தி வைத்து, விளையாட்டு வேண்டாம். இதுவரை நான் கொடுத்த பணத்தை தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் என்று பயமுறுத்தலுடன் நிறுத்தினான். ஏதோ கொஞ்சம் பணம் அப்போதைக்கு அப்போது உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டது வாஸ்தவம். ஆனால் அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டியது அவசியமில்லை என்ற ஆத்திரத்துடன் அசோகன் அமுத்தலாக பேசினான். ஏன் என்று திக்பிரமையுடன் மனோன்மணி கேட்டாள். ஏனா இதுவரை நான் உனது துணப்பை சகித்து கொண்டு உன்னிடம் காதல் புரிவதற்கு நீ கொடுத்த பணம் சரியாகிவிட்டது. இதுவரை தெரிந்து கொள்ளாவிடல் இன்றாவது செருப்புகள் விற்பதில் கை தேர்ந்த அசோகன் அன்பையும் விலைக்கு விற்பதில் சாமர்த்தியக்காரன் என்று தெரிந்து கொள். பணம் என்ற ஒரு தூண்டில் இல்லாதிருந்தால் வறண்ட பாலைவனம் போன்ற உன் முகத்தை முழுமதி என்றும் மயில் போன்ற குரலை குயில் என்றும் நடுவயது 5 வீட்டிற்கும் கிழவியான உன்னை காதல் கண்மணியை என்றும் வாயால் கூப்பிட ஒப்பியிருப்பேனா? நீ கொடுத்த பணம் நான் கூறிய அன்பு மொழிகளுக்கு சரியாகிவிட்டது. என்னை நீயோ உன் அத்தையோ கவுன்றோ யாரும் ஏதும் செய்ய முடியாது. அசோகனை யாரென்று நினைத்து கொண்டு ஆட்டங்காட்டுகிறாய்? ஜாக்கிரதை என்று வெறுப்புடன் அவமதிப்பாக பேசி முடித்த அசோகன் என்று திரும்பி வெளியே சென்று தனது காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். தோட்டத்தில் நின்று புறப்பட்டு சென்ற காரின் ஓசையை கேட்ட லோகநாயகி வியப்புடன் ஹாலுக்குள் வந்து, மனோ, அசோகன் வந்தார் போலிருக்கிறது. அதற்குள் போய்விட்டாரா என்ன என்று வினவினாள். மனோன்மணி அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. லோகநாயகியை ஓடி வந்து ஆவேசம் முடித்தவள் போல் கட்டி கொண்டு, அத்தை, நான் மோசம் போனேன். ஐயோ அத்தை, அவமானம் தாங்களையே என்று குமரி அழுதாள்.